புண்ணாக்கு பூன்னு சொல்லுவாங்களா? வெற்றி பெற்றா எப்படி வெற்றி பெற்று இருக்காங்கன்னு சொல்ல முடியும்? வெற்றி பெறலன்னா ஏன் வெற்றி பெறலாம் சொல்ல முடியும்? பின்ன என்னன்னு சொல்லுவாங்க? பிடிஎஸ்க்கு முட்டை போடுறாங்க எல்லாரும். முட்டைய போட்டு சண்டை முட்டைய ஆமா, ரெண்டு பேரும் மட்டும். ஆமா போடுறாங்க. ஆமா, அது வாய்ப்பு எடுத்து அடிக்கிறாங்க இப்ப எல்லாரும். 2.0 டோனி நாக்குல இருக்கான். டோனியை தூக்குறாங்க. டோனியை பிடிக்கிறாங்க. ஒன்னும் பிரச்சனை. டோனி தூக்கிட்டு இருக்காங்க. 13. ஓகே 13. எந்த டீமுக்கு நான் சண்டை? ஐவரி மரணம் மரணத்தை முத்தமிட்டான். மரணமான உமா விடுகிறது. ஐவரி மரணம். சாக்கு மரணம். கிளவுடன் பேரு கிசா மட்டும் தான் இருக்கான். மரணம் சாக்கோ மரணம். ஐவரி மரணம் மரணத்தை விடுது. கிசா மட்டும் தான் இருக்கான். BTS 2.0 மரணம் 1v1 எடுக்க முடியல. மரணத்தை முத்தமிட்டுருக்காங்க. ஒரே ஒருத்தன் அழுத்தி விட மாட்டேன். ஐவரை தூக்க முடியுமா? மான் கண்ணிட்டு அடி வாங்குற. கிசா மட்டும்தான் இருக்கான். மரணம். துரத்துறாங்க. ரீகால் பண்ண முடியாது. மரணங்களை முத்த விட்டது. ஒரே ஒருத்தன் கிசா மட்டும் தான் இருக்கான். ஐயோ எப்படியாவது ஐட்டு விடணும். நான் கிசா ப்ரோ மாசா மரணம் கீழே போட்டாத அப்படின்னு மரணம் உம்மா கொடுத்தது. முத்தமிட்டது. டவுசரை கழட்டி கீழே விட்டு சூத்தாமட்டில வெளியே போ அப்படின்ட்டுச்சு. மரணம் உம்மா கொடுத்தது. உடைக்கப்பட்டது குமார். தொடர்ந்து 9 தோல்வி. தொடர்ந்து கொண்டிருக்கும் 8 தோல்வி. என்ன நடக்குது? 9 தோல்வி. நீ என்ன சொன்ன? #2 கணக்கு இல்லை அப்படின்னு. அதாவது சேரன் வருத்தப்படுறவன் நடிக்கிறான். வருத்தம்லாம் பண்ணல. நீங்க உடனே ரொம்ப அப்படின்னு நம்பிடாதீங்க. பாத்தீங்கன்னா வெட்டு நேத்து இந்த டீம் தானே முடிச்சாங்க இதே வீக்கெண்டில. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மாங்க் டீம் எப்போ நினைக்கிறேன். இந்த டீம் தான் அடிச்சாங்க. லாஸ்டா கூட நீங்க கூட ஐவரி கூட சாக்கோ கூட பீக் பண்ணி கூட உட்கார்ந்திருப்பாங்க. ஏகேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு உயிரோட இருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? ஆமா கரெக்ட். ஓபனிங்ல எடுத்துட்டாங்க. ரைவல் எடுத்துட்டாங்க. போறவங்க அடிக்கிறதுக்கு அது என்ன சொல்றது தெரியல. கோவில் மணியா இல்ல பொண்ணு. ஓகே இப்போ குமாரு BTS இத பயன்படுத்திச்சு. குமாரு அடி அவ்வளவுதான். டைரக்டா நம்பர் 1 போயிருவாங்க. குமாரு டைரக்ட் ஃளைட் ஏறி டைரக்டா போயிருவாங்க. இத டைரக்டா பிபின் தாய்மொழிக்கு போறத ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ. தேலியே முடிப்பா பிபின் பையா. பிபின் பொட்டைக்கு போறத பொட்டா தாயோலி. தேல ஆரம்பிச்சு தேலே முடிப்போம். சூத்தை கிழிச்சிருவான். லவடேக்கா பால் பையா. சூத்தை கிழிக்கணுமோன்ன பொச்சை போட்டு படுறா. சும்மா நச்சுக்கைஸ் ஒருத்தனை ரொம்ப நாள் அடிக்கணும்னு தோணுச்சு. கமெண்ட்டிங் கொடுத்தனால தொண்டை வலிச்சிட்டு இருக்குது. ஒரு நாணி தாய்வலி மாட்டினா அதனால அவனை போட்டு பகுந்துட்டு அப்படியே உள்ள போயிடுறேன் கைஸ். ஜாலியா பிபின் பொட்டா அமைதா படுறா. பொட்டா கக்கூஸ்ல உட்காந்தியா பாத்தியா? பொச்சு முட்டு இருந்தியா? போனியான்னு இருக்கணும். பிளாட்டின தாப்பையா. போறது தாப்பையா. போறது தேப்பையா. அமைதியாடுறா. கிளவுட் எம்பையர் நம்பர் கிசா. BTS இதை பயன்படுத்தும் தான் எனக்கு தோணுது. ஏதோ பொறுமையா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. லெட்ஸ் see guys, let's see. இந்த ஒரே ஒரு மேட்ச் தான வாய்ப்பு. மேட்ச் இறங்கலானே. ஆமாப்பா கடைசி மேட்ச் இறாங்கல் நோக்கி செல்கிறது. வெற்றி நோக்கி சென்று விடுறாங்க. இந்த பக்கம் ஹைப்பர் சானு தம்பி மொபைல் BTS வாய்ப்பு இருக்குப்பா. வாய்ப்பு இருக்கு. ஜெயிச்ச டீம் யாரு இன்னொரு விக்கெட் எடுத்தாலும் டைரக்டா ஸ்டார்ட் வந்துரும். ஜெயிச்ச டீம் ஃபாலோ பண்ணணும். புரியல. சரி விடு. முதல் டீமா?
ஆமா 2 டீம் தான் வெளியே விடு ஃபர்ஸ்டே வர முடியல, இதுல ஃபர்ஸ்ட் வரலாம் அப்படின்னு வந்தாங்க, வேற ஒண்ணும் இல்ல. முதல்ல வரலாம், எதுல அதுலதான் முதல்ல ஆஸ்ட்ரூலே இருக்கு. இந்த குமாரம் ஓட சொல்லலாம், நம்ம ஃபர்ஸ்ட் போனோம் நாளைக்கு சொல்லி நான் கேட்டா அப்புறம் ஃபர்ஸ்ட் போனவே ப்ரோ அப்படின்னுவாங்க. ஏன்டா செகண்ட் வந்துட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டா வந்தமே ஃபர்ஸ்ட் அப்படின்னு. எதுலடா வந்தீங்க? டக்குனு போன செத்து போன ஃபர்ஸ்ட், அது நாங்க வேற யாரும் இல்ல அப்படின்னுவாங்க. ஜோஸ் பா இந்த டீம்ல எல்லாம் படுத்துட்டாங்க பா, யாரும் வெளிய வர மாட்டாங்க. டிஃபரன்ஸ் நான் போன மேட்ச் #2 எடுத்துட்டு இந்த மேட்ச் முதல் ஆளா வெளிய போறது வந்து அதான் ரைவல்ல மாட்டிட்டாங்க. அதே இடத்துல அவங்களும் குதிச்சாங்க, அதே இடத்துல இவங்களும் குதிச்சாங்க, அதே சேம் ஃபைட். இந்த மேட்சா இன்னைக்கு #2 வந்து அகாலமரணம் அடைஞ்சது. அதான் யோசிக்கிறாங்க நம்ம ரெண்டு வந்து #2 வந்து அகாலமரணம் அடைகிறதுக்கு ஒரு வாட்டி #22ல செத்து, அதுவும் பாருப்பா 22, அதுவும் பாரு #22 குமார் 2 என்ன குமார் 2 மேல அப்படியே விருப்பம். நம்பர் 2 டா. ஐயோ ஐயோ ப்ரோ இன்னைக்கு 6 மேட்ச் தான். ஆமா தல, இது முடிஞ்ச உடனே ரேங்கல் நடக்கும் தல. ஆல்ரெடி 4 மேட்ச் முடிச்சதல. விக்கெட் முடிச்சா 5 டெய்லி 5 மேட்சஸ் நடக்கும். நேத்து 4 மேட்ச் நடத்தின காரணத்தினால இன்னைக்கு ஸ்டார்டிங்கே நேத்து ஒரு மேட்ச் மிஸ் ஆன இரங்கல் மேட்ச் நடத்திட்டோம். புடிங்கி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, கேட்டுங்க எல்லாத்தையும் சொல்லி பார்த்தோம். அகைன் ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ண மேட்ச் இரங்கல் போட்டாச்சு, மிடாமர் போட்டாச்சு, சேனா போட்டாச்சு, இப்போ விக்கெண்ட் போயிட்டு இருக்கு. அடுத்த மேட்ச் இரங்கல். அடுத்த மேட்ச் இரங்கல் முடியுது, அவ்வளவுதான். 6 மேட்ச் முடியுது. 6 matches finished guys. நாளைக்கு என்ன டிராஃபினா? நாளைக்கு வந்து ஒன் டே டிராஃபி தான்ப்பா. இனிமேல் தான் ஸ்பான்சர் கிட்ட பேசணும் நாளைக்கு. என்ன இது ரிபப்ளிக் டே, குடியரசு தினம். சப் கவுண்ட் பாத்தீங்களா? பார்த்தனே, இருக்கு 270 இருக்கு, 270 இருக்கு. I love you ma, எல்லாருக்கும் I love you ma. எஸ்டிஜியும் அப்படியே அங்கிட்டு போறாங்க, இங்கிட்டு வராங்க, அப்படி ஓடுறாங்க, இப்படி வராங்க. பிடிஎஸ் ரொட்டேட் பண்ணுதுடா. ஃபர்ஸ்டே ஏதோ ஒரு ஜோன் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, டீம் இல்ல, எல்லா டீமும் கொஞ்சம் பலமா இந்த டீம்லாம் உடஞ்சிருச்சு, இந்த மேட்ச் நம்ம பக்கம் திருப்பினா நமக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாரு ஃபர்ஸ்டே ரொட்டேட் பண்றாங்க. பாரு ஃபர்ஸ்டே ரொட்டேட் பண்றாங்க. ஃபர்ஸ்டே ரொட்டேட் போய் ஒரு இடத்துல, ஆமா ஃபர்ஸ்டே ரொட்டேட் போய் ஒரு இடத்த பிடிக்கிறாங்க. அது கார்னர் இங்கதான் வரப்போகுதுன்னு வேற யூகிக்கிறாங்க. இங்கதான் வரும், சென்டர் இங்கதான் வரும், நம்ம இந்த ஹோல்ட் பண்ணாவே போதும் அப்படின்னு பாப்பா ஹோல்ட் பண்றாங்கன்னு. இந்த வீக்கெண்டில் எப்பயுமே வந்து 2 ஜோன் 3 ஜோன் வரைக்கும் இந்த தண்ணி பாதி, இந்த நிறம் பாதி, நீர் பாதியா தான் இருக்கும். அதனால அவங்க இங்க பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க BTS 2.0க்கு வாவ் வார் வைங்க ப்ரோ, அதுல வின் பண்ணுவாங்க. பிகாஸ் தி ஆல்வேஸ் ப்ளே வாவ் மோட் ப்ரோ. இப்பெல்லாம் விளையாடுறதுல ப்ரோ, பிராக்டிஸ் தான் பண்றாங்க, ப்ராக்டிஸா பண்றாங்க. கண்டிப்பா வருவாங்க, கவலைப்படாதீங்க. 2.0 நல்ல ஒரு BTS வந்து ஒரு நல்ல ஒரு ஜோன் எடுத்துருச்சு. STG சென்டர் ஜோனு, இவங்களுமே நம்ம சூப்பர்கள் அனிமே ஒரு சென்டர் ஜோனு. ஆனா இவங்க ரொம்ப போயிட்டே இருக்காங்க ப்ரோ, போயிட்டே இருக்காங்க. அதுதான் பிரச்சனையா இருக்கு. நெக்ஸ்ட் ஜோன் வந்து எங்க வரும்னு பாத்தீங்கன்னா கோல் மைன் தான் ஜோன் சென்டரா வரும்னு நினைக்கிறேன். உள்ள வந்துட்டாங்க. அவ்வளவுதான், நெருவே கூடாது இந்த இடத்துல, ஹோல்ட் பண்ணிடணும். ஒரு இவங்கெல்லாம் இந்த புது இந்த கடைசி வரைக்கும் ஃபைட் எடுக்கக்கூடாது, படுத்துட்டே இருக்கணுன்ற ஸ்ட்ராட்டஜிலாம் இவங்கெல்லாம் யாரும் யூஸ் பண்றதே கிடையாது. இவங்களுமே சரி நம்ம அடிப்போம், நம்ம யாரு நம்மகிட்ட தான் கன் இருக்கு, சுட்டா சுடாதா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க சில டைம். அதனாலேயே அவங்களுக்கு இதாகி போச்சு. ப்ரோ நாளைக்கு ரிபப்ளிக் டேனால யாரும் அடிக்காம ஈல் பேட்டில் டிராஃபி வைங்க ப்ரோ. ரிபப்ளிக் டேல யாரும் அடிக்க மாட்டேன்னு யார் பஸ் சொன்னது? அடிச்சனால தான் ப்ரோ நமக்கு ரிபப்ளிக் டே வந்திருக்குது. அதுக்கு போனா டிராஃபி வைக்க கூடாது நீங்க சொல்ற மாதிரி தான். அதாவது இது சொன்னா அரசு பஸ்ல ஆகி போயிடும். ஓகே தான், கரெக்டு தான், நீங்க நினைக்கிறதுலாம் கரெக்டு தான். நமக்கு அகிம்சையால எல்லாம் கிடைச்சதுலாம் உண்மைதான். ஆனா பிரிட்டிஷ்காரன் அங்க அடிக்குதான் ப்ரோ, நமக்கு இங்க சுகம் தான் கிடைச்சிச்சு. போட்டு நொறுக்குனாங்க. பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த பக்கம் பார்க்கணும்ல, நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் பார்க்க கூடாது. அவன் இங்க இருந்து ஓடனான்னு பார்க்கணும்ல. இங்க இருந்து ஓடலன்னா அவனை முடிச்சுட்டு போய்ல, ஓட வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. எந்த அளவுக்கு அகிம்சையால் கிடைச்சோ அந்த அளவுக்கு அடிச்சதுனாலே கிடைச்சிருக்கு ப்ரோ. சிம்பா டீம் கிட்ட வந்துட்டு இருக்காங்க. OGBDS பறந்தலாம் போறாங்க, இன்னும் இத்தனை ரொட்டேஷன் பண்றாங்க. அந்த ஜோன்லயே இருந்துக்கலாமே.
தெரியலையே என்னவோ தெரியலையே ஜோன் முடிக்கிறதுக்குள்ளே ரொட்டேட் பண்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் Central என்னன்னா, Central அண்ணே, பண்றாங்க. இன்னொன்னு பாருங்கண்ணே, பிடிஎஸ் போன சீசன் வர நம்ம நடத்தணும்ல, ஆமா அதுல இருந்து அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஒரே கேம் பிளே என்ன, ஒரு இடத்த வந்து அவங்க Hold பண்ணுவாங்க. செலக்ட் பண்றாங்க எல்லா மேப்லயும். நாங்க இந்த இடத்துல இறங்குவோம், இது எங்களோட கோட்டை, இங்க வந்தா யாரா இருந்தாலும் அடிப்போம் அப்படிங்கறது ஒரு இடத்துல வந்து கரெக்டா ரொம்ப கான்பிடண்டா இருக்காங்கண்ணே. ஒரு இடத்துல இறங்குறாங்க, அந்த இடத்துல லூட் பண்றாங்க, அங்க இருந்து முன்னாடி வராங்க, ஜோனுக்கு சென்டரை பிடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அப்படியே ஜோன் எட்ஜ் டு எட்ஜ் ஆடுறாங்க, வெற்றி எடுக்கிறாங்க. அவ்வளவுதான், இதுதான் இவங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. போன சீசனல் ஓடுனா அந்த ராக்கெட் ஆயில டைட்டானா ப்ரோ? ஓகே ப்ரோ. கரெக்ட் தான் bro. முன்னாடி எது நடக்குது? நான் எப்பவுமே கரெக்ட் தான் bro. ஆல்வேஸ் மதன் இஸ் ஆல்வேஸ் கரெக்ட். முன்னாடி டைட்டன் பாய்க்கு முன்னாடி எது நடக்குது ராடி? நான் கேக்குறது இப்போ ரீசெண்டா லாஸ்டா போனது வந்து டைட்டன் தானே சீசனல் ஓடு. சீசனல் கடைசியா வந்தது டைட்டன். டைட்டன் ப்ரோ அது இண்டிபெண்டன்ஸ் டே ப்ரோ. இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அப்புறம் தான் ப்ரோ ரிபப்ளிக் டேவும் எல்லாரும் அடிச்சு அடிலாம் கிடைச்சிருக்கு. இல்லைன்னா விட்டுருப்பாங்களா நம்மளது குடியரசா கடைசி வரைக்கும் பிரெஞ்சு மாதிரி தான் வச்சிருப்பாங்க. டாக்டர் பூசர் ப்ரோ நம்ம பாண்டிச்சேரி மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ரொம்ப நாள் அவங்களே ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, போயிருக்கவே மாட்டாங்க. அவங்க ஆட்சி முறைக்கு மேலே நம்ம இருந்துட்டே இருந்திருப்போம். என்னதான் சுதந்திரம் கிடைச்சாலும் குடியரசு அறிவிக்கல்னா வேஸ்ட் தான். அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு நமக்கு எது குடியரசு? அவ்வளவுதான் தூக்கிட்டாங்க. போனதான் ஜெயிச்ச டீம் தூக்குறாங்க. ஓடு ஓடு அவன் அட்டச்சு முட்டு போனது ஜெயிச்ச டீம் ஒட்டச்சு எரிஞ்சிட்டாங்கப்பா. ஒட்டச்சு மொபைல் டீம் ஒட்டச்சு என்ன ஜெயிக்கிறேன் நீ அப்படின்னு ஒட்டச்சு எரிஞ்சிட்டாங்க ப்ரோ கிரிட்டுன்னு. இல்லைன்னா நமக்கு பாண்டிச்சேரி கதை தான் கடைசி வரைக்கும். எந்த அளவுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே முக்கியமோ அந்த அளவுக்கு குடியரசு தினமும் முக்கியம், ரிபப்ளிக் டே. பாண்டிச்சேரி கதை என்னன்னாச்சு, பாண்டிச்சேரி கவர்னன்ஸ் எல்லாம் அவங்க கையில இருக்கும்டா. கவர்னன்ஸ் எல்லாம் அவங்க கையில இருக்கும். they have all the taxes everything அவங்க கையில இருக்கும். அவங்களுக்கு கப்பம் கட்ட வேண்டியதா இருக்கும். சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நீ அவங்களுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டியதா இருக்கும் பிரெஞ்சுக்கு. ஓ அதனால பாண்டிச்சேரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்றாங்க பாண்டிச்சேரியில. அவங்க ரொம்ப நாளா கீழே இருந்தாங்களா அப்படிதான் இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மாறிடுவாங்க அவங்களும். இன்னொரு விட மாட்டாங்க. 100 வருஷம் 200 வருஷம் கழிச்சு அவங்களும் மாறிடுவாங்க. பிஒய் வண்டின்னு பார்த்தா பீச் வண்டி நிப்பாட்டுறாங்க, பார்க் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. டிஎன் வண்டியை பார்த்தா பின்னாடி துரத்தி விடுறானுங்க. வண்டி நிப்பாட பார்க்கிங்கு ஆமாண்ண கார் எடுத்துக்கிட்டு. டாக்டர் பூசர் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் வச்சு பார்த்து வாங்க வாங்க வாங்க. ஓ அமெரிக்காக்காரர் இப்பதான் ஞாபகம் வருது. வாபுரம் 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 நல்லா இருக்கியா ப்ரோ? வாபுரம் வீட்டுல நலமா ப்ரோ? ஒன்ன வேற ரொம்ப நேரம் பேசுறதா நீ வேற ரெட் கலர் போடுவேன். சாப்பிட்டியா ப்ரோ தூங்கினியா ப்ரோ? பூசை நம்ம கார் வாங்கல. அவர் வேற கேட்பாரு என்ன ப்ரோ ரொம்ப நேரம் பேச மாட்டேங்கிற அப்படின்னு. வாத்தல ப்ரோ ஜிஎஸ் கார் ஸ்பே கஸ்டம்னு சொன்னீங்க. அவரு 2 நாக்கு வச்சாரு ப்ரோ. சூப்பர் தல. கார் ஸ்பே கஷ்டம்னா தல அவன் கார்ல உட்காந்துரும் போது கூட்டு போனதுல அவளுக்கு கஷ்டம். அவன் வரக்கார அடிப்பான், வரக்கார அவன் போடுவான், தட்டி தூக்கிடுவான். அது நான் சொல்ல ப்ரோ, அவனே தான் ப்ரோ சொல்லலாம். நீங்க என் மேல கொளுத்தி போடாதீங்க. நீங்களே போய் ஜீஸ் வச்சுக்கிட்ட ப்ரோ கார் ஸ்பே பண்ணுவியா ப்ரோன்னு கேளுங்க, அவனே சொல்லுவான். கொஞ்சம் கஷ்டமா தான், வராதுன்னு சொல்ல மாட்டான், கொஞ்சம் கஷ்டம்ன்றான். மதன் ப்ரோ நாலேஜ் இஸ் எவ்ரிதிங், many don't have this much clarity. அப்படிலாம் இல்லை ப்ரோ, எல்லாத்துக்கும் தெரியும். பேசுறதுக்கு கொஞ்சம் லைட்டா பேசுறது கரெக்டா இருக்குமோ தப்பா இருக்குமோன்னு சில பேர் வந்து பேசுறதுக்கு தான் வருத்தப்படுவாங்க, வேற ஒண்ணு கூச்சப்படுவாங்க. நான் மயிருக்கு தப்பாவே இருந்தாலும் பேசிட்டு போயிருவேன். போடா புண்டா எனக்கு இதான் தெரியும்னு போயிருவேன். நான் தெரிஞ்சதுதான் ப்ரோ பேச முடியும். நான் என்ன எல்லாம் அறிவாதி புளுத்தி மட்டும் என்ன 2000 வருஷமா வாழ போறான். அவனும் இப்ப பிறந்து இந்த புக்கு தான் படிச்சிருப்பான், அதே புக்கு தான் நம்மளும் படிச்சிருப்போம். தப்பா இருக்குன்னா சொல்லிடுவாங்க நம்ம ஆளுங்க, ஏய் தப்பு ப்ரோ அப்படின்னா அப்ப கத்துக்க போறோம். நாளைக்கு நம்ம தப்பு செய்ய மாட்டோம், முடிஞ்சு போச்சு. இதுல என்ன இருக்கு? எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் தல. டோன்ட் அண்டர்எஸ்டிமேட் எவ்ரிவன். குமாருக்கு எல்லாம் தெரியும், தெரியுமா உங்களுக்கு? குமார் கையடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடு. நாளைக்கு காலைல குமார் லைக் வந்துருங்க கைஸ். விதவிதமா கையடிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுப்பான் ஃபேஸ் கேம் போட்டு. ஆனா நீங்க எல்லாம் வந்து ஜூமிங் லென்ஸ் எடுத்து வந்துருங்க, ஏன்னா குட்டியா அறுப்பா தான் இருக்கும். தெரியுமா? லைட் வச்சுட்டு வந்துருங்க நாளைக்கு. சூப்பர்கள் அணில சும்மா நாச்சு கூட பெண்குயின் இவன் ஒருத்தன் விடுறா. பெண்குயின் சூப்பர்கள் டீம்ல அடி உழுட்டே இருக்குது ப்ரோ, கிட்டுன்னு.
சிங்கப்பெண் டீம் சிங்கப்பெண் டீம் மாசம் வந்துட்டு இருக்காங்க. யோயோ சிங்கப்பெண் டீம்ல ஒருத்தர் நாக் வச்சிருக்காங்க. நாங்கெல்லாம் பாட்காஸ்ட்லாம் போடுவோம் நைட் வந்து பாருங்க, எல்லாம் பெரிய பெரிய இந்த குரூப் 2ல பாஸ் பண்ணவங்க, குரூப் 1ல பாஸ் பண்ணவங்க, அந்த மாதிரி கொடூரமா இருக்கவங்க வந்து பேசுவாங்க. அந்த பாட்காஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு செம்மையா அவங்க தான் பேசுவாங்க, நாங்க பேச மாட்டோம், வெறியா இருக்கும். ஆனா அப்ப நீங்க தூங்கி இருப்பீங்க, நாங்க கொஞ்சம் 2-3 மணிக்கு மேலதான் பண்ணுவோம் அதெல்லாம். ஆடா பாவி, சாயிடே மட்டும் தான் இருக்காங்க பாரு. யூடியூப் மட்டும் நேரு போட்டுட்டேனே. சுமார் குமார் பெண்கள் டீம் குமார் பெண்கள் டீம் சாய்க்கிட்ட மாட்டிப்பாங்களா? யுவா டீம் ஒட்டக்க போறலாம். யுவா டீம் பியா யாரு நம்ம சூப்பர் டீம் ஒட்டக்குமா? உடனே தெரியுமா? 2 பேர் இருக்காங்க, அவங்க டீம்ல 2 பேர். இப்ப சூப்பர்கள் ஒரு நேடு ஒன்னு போட்டுட்டானே, ஐக்யூ நேடு நம்மாலே போட்டுச்சா? அவங்க மேல ஆமா யூடியூப் மட்டும் மேல போட்டு அவனையும் சாவடிச்சு கால்ல போட்டு புஷ் பண்ணும்போது சாக்கோ மேல போட்டு மிஷின் முடிச்சு விட்டியா? அதே மாதிரி தானே? அருமை. ஆமா, நீங்க என் பக்கம் அப்பயே அப்படியே தெரிஞ்சுங்க. அது நடந்தது என்னன்னு உங்களுக்கே தெரியும். நேடு நான் நீங்க தான் 3 நேடு கீழே போடுறீங்க, நான் எடுத்துட்டு போய் போடுறேன், எவனாச்சும் மேலே ஏறுவானா? அப்ப கூட நான் சும்மா சொல்ல வேண்டியது குமார் இவங்கிட்ட சாக்கோட்ட போவாதடா நான் போடுறேன்னு. புரியல என்னது சொல்ல வேண்டியதானே அவங்க கிட்ட, நாங்க நேடு போடுறேன் போவாதடா அப்படின்னு காசு கொடுக்கறதுக்கு. என்ன சொல்ல நினைக்கிறீங்க? சொன்னியா என்ன? இருடா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு தான் நேடே போடுறேன். அவன் சர்றன்னு மேல ஏறி போய் ஒரு நாக் வச்சுட்டு என்ன நீ யோசிச்சு பாரு, மேபி இப்படி இருக்கும்ல, சூப்பர் கல் ஒரு நேடு போடும், எனிமி நாக் அவுட் ஆகாம இருந்திருக்கும், அவன் கவர் பண்றதுக்காக அவன் நேக் அவுட் ஆகலாம், நான் நேக் அவுட் ஆகலாம் சொல்லிட்டு கூட தன்னதானே போய் வாய்ப்பு இருக்கு. பென்குயின் நாக் பாடுறா, நாய் பென்குயின் பாடுறா, அமையா ரெடி. ஏய் பென்குயினா எவ்வளவு கொழுப்பு இருக்கு உனக்கு. சூப்பர் கல்ல நாக் ஆயிட்டாங்க, மேல சூப்பர் நாக் சூப்பர் தூக்குறாங்க. சூப்பர் ஐயோ பேர் என்னது? சாய்டிலியமா? பிடிஎஸ் அபி அங்க பாருங்க, அபி எங்க கைகள் அபி அகால மரணம் பண்ணிட்டான், எங்கேயோவே செத்து போயிட்டான். அங்க பாரு சூப்பர். அதாவது டிபிஎஸ் உள்ள வச்சு எபிபில போட்டு ஆடுறாரு. ஒரு நேடு போட்டா தூக்கலாம். அவ்வளவுதான், நான் முதல்ல கை வைக்கிறேன். ஸ்மோக் 5 வச்சிருக்கான்டா, 5 ஸ்மோக் வச்சிருக்கான். 1 இல்ல 2 இல்ல 5 ஸ்மோக் வச்சிருக்கான். அந்த மூவ்மென்ட்ட போட்டு டேய் 5 ஸ்மோக்டா, மொத்தம் 5 ஸ்மோக்டா, மொத்தம் 5 ஸ்மோக்டா, மொத்தம் 5 ஸ்மோக்டா, மொத்தம் 5 ஸ்மோக்டா. 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 4 இல்ல, மொத்தம் 5 ஸ்மோக். 2 ஸ்மோக்க கவர்ல விட்டுருந்தா கூட எங்க இருப்பான்னு தெரிஞ்சிருக்காது. 5 ஸ்மோக், 5 ஸ்மோக்கே போட்டு ஏதாவது ஒரு ஓரத்துல 5 ஸ்மோக் ப்ரோ போட்டு வச்சிரலாம். ஆமா நைஸ் ட்ரை தான். இன்னும் கேம் விளையாட தெரியல ப்ரோ. இன்னும் ஸ்மோக் எதுக்குடா? எதுக்கு இல்ல ப்ரோ, நான் கார்ல போகும்போது பிச்சிட்டே போவேன், கிறுகிறுன்னு புகை வரும் ப்ரோ தீபாவளி அப்ப. அதுதான் ப்ரோ ஸ்மோக். அட யாரா நீங்க டேய், யாரா நீ காசு கொடுத்துருக்கான். நீ செத்தா கூட பரவாயில்ல, அந்த டீம் சாகணும் அப்படின்ட்டு இருக்கோம். நீ செத்தா டோன்ட் கேர், ஆனா அவன் செத்தே ஆகணும், அந்த டீம் ஒளிஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். இவா ஆமா, நீ என்ன வேணா பண்ணு, நீ வாழ்க்கை ஜெயிக்கணும். 10,000 ரூபாய் நான் இஸ்ரோல இருந்து கூட கடன் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ அந்த டீமை முடிச்சிரு அப்படின்னு. ஓகேக்கா அப்படின்ட்டு போய் அடிச்சிருப்பாங்க. அடிச்சானே கடைசியில் தற்கொலை நாயன் உயிரோட இருக்கானே. என்ன இல்ல விக்கெட் இல்ல, ஏதோ கொஞ்சம் லைட்டா நல்லா வளர மாதிரி. விக்கெட் இல்ல அன்னைக்குமே நான் உயிரோட இருந்தேன். இறாங்களுக்கு அவனுக்கு வர மாட்டேங்குது, கொண்டையெல்லாம் வலிக்குதுங்க, வர்த்தா வெறியாவது எனக்கு கத்தி கத்தி. மதன் ப்ரோ நேத்து நான் வாரு பார்க்கல, யாரு வின் பண்ணாங்கன்னு சேரன்ட்ட அவர் சேட்ல போய் கேட்டேன், சேட் படிக்கவே மாட்டாரு, சேட் பண்றேன் அதுக்கு கூட லேட்டா தான் ரிப்ளை பண்றாரு ப்ரோ. அதாவது அவன் இது விளையாடுவான் ப்ரோ, இது கார் ஓட்டுற விளையாடுவான். அப்ப போனீங்கன்னா பேசிட்டே இருப்பான். வாரெல்லாம் அவனால கமெண்ட் படிக்க முடியாதுல, அவன் இங்க பேசுறதே 2-3 வார்த்தை தான், அதுலயும் கமெண்ட் படிச்சோன்னா வெளியே சுட்டுருவீங்க. வாரப்பெல்லாம் கமெண்ட் படிக்க மாட்டான் ப்ரோ அவன். இல்லனா அவங்க வந்து உடனே பிடிஎஸ் எங்க உள்ள போறாங்க மறுபடியும். அப்பதான் பிடிஎஸ் லாஸ்ட்ல போறாங்க, பிடிஎஸ் உள்ள போறாங்க, பிடிஎஸ் உள்ள வராங்க, பிடிஎஸ் உள்ள வராங்க, பிடிஎஸ் உள்ள வராங்க. அதே கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மேல டீம் இருக்காங்க, மொபைல் டீம் இருக்காங்க. இதுதானே பிடிஎஸ் கிட்ட பிளஸ். எந்த இடத்துக்கு பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, கார்னர் தான் அவ்வளவுதான். இதுல ஒரு மேட்ச்
இவ்வளவு பேர் அலைவு இருக்க மாட்டாங்க முன்னெல்லாம் குமார். வீக்கெண்டில் 30 போயிரும். இப்ப பாரு குமார் 54 பேர் இருக்காங்க. அதுவே நமக்கு பிரச்சனை தான். சிம்பா டீம் முன்னாடியே வேற இருக்காங்க. ஆனா என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அந்த 2 ஜோன் 3 ஜோன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஜோன் அந்த கோடுக்கு அடுத்து அந்த ஒரு அடி தான். 2வது அடி எடுத்து வைக்க மாட்டானுங்க. ஆமா கோடு கரெக்ட். அந்த கோடு கரெக்டா சொன்னேன். மொபைல் பிடிஸ் வெரியான ஜோன் பிடிச்சிருக்கா. மொபைல் பிடிஸ் ஒரு வெரியான ஜோன் பிடிச்சிருக்கு. சாயிடு மட்டும்தான் இருக்கான். தற்கொலை நாயகன் மட்டும்தான் இருக்கான். அவன் அடிச்ச 2 பேர் இவங்க மட்டும்தான். 2 பேர் 2 அடிப்பானா மறுபடியும் போடுவானா சாயிடியம். மொபைல் பிடிஸ் கூட வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஸ்லாட் 1 போறது வாய்ப்பு இருக்கு. பிடிச்சிருக்கானுங்க. வெரியான ஜோன் பக்கத்துல ஒருத்தரும் கிடையாது. இப்பதான் ஒரு டீம் வந்திருக்காங்க. டீம் முன்னாள் அவ்வளவுதான். எம்எல்ஜி அகால மரணம் ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க. எம்எல்ஜி எல்லாம் சும்மா அப்படியே கரபுர என்ன நடக்குதுன்னே தெரியல இந்த டீமுக்குலாம். எம்எல்ஜி எல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியல. அவ்வளவுதான் வரானுங்க சாவரானுங்க போயிட்டே இருக்கானுங்க. ஜோஸ் டீம் கூட இன்னைக்கு ஒரு வெற்றி பெற்றுச்சு வந்த அவ்வளவுதான் குமார். ஏதோ அதான் சொல்றேன் குமார், காய் விட்டுறணும் நேக்கா. இங்க பாருங்க, இங்க பாருங்க நீ இங்க வர சாய் கோஸ்ட்லாம் இங்க வர இந்த மாதிரி மலைக்கு இடுக்கல ஒளிவான்னு நினைக்கிறேன். இங்க மலைக்கு இடுக்கல மலைக்கு இடுக்கல காளான் மலைக்குள்ள காளான் அந்த மாதிரி காளான் மாதிரி பாரு. ட்ரோலிங்க இரு பாக்குறேன். ட்ரோல் பாரு இங்க பாரு. இவனெல்லாம் தூக்கிட்டு, அதாவது நீ தூக்குவ குமார். ஆனா இவனுங்க பாரு குமார் வரும் மலைக்கு இடுக்கெல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்க. ஆனா தப்பான ஒரு இடம் தான். பட் இருந்தாலும் ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்க. உயிரோடு இருக்கலாம் அப்படின்னு. ஆனா இவங்களுக்கு எப்படிதான் இப்படி ஜோன் குடுக்குதுன்னே தெரியல. ஜோன் குடுக்கல, அவனுதான் போறானுங்க. ஸ்கை போடுறானே, போட்டு ஓட்டான். ஸ்கை இல்லப்பா இது, அப்படி சொல்லாத தப்பு. சிம்பா ரும்பா கும்பா ஜும்பா கம்பா பொம்பா ரம்பா நீன்னு சொல்லு. சிம்பா ரும்பா வர ஸ்கைக்கு தூக்குது. ஸ்கைக்கு செம்மையா தூக்குது. சிம்பா வேற இருந்தானே. ஜோஸ் டீம்ல ஒரே ஒருத்தன் லாஸ்ட் ஜோன்ல வேலைய காட்டி விட்டுருவான் ப்ரோ. சிம்பா சூப்பரா டீம் 9ல இருக்கான். ஓகே அண்ணா மொபைல் பிடிஎஸ் ஃபுல்லா இருக்காங்க. சிம்பா நீ ஃபுல்லா இருக்காங்க. குமார் வலுவான ஒரு ஃபைட் இருக்கு. மொபைல் பிடிஎஸ் வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குதான் நினைக்கிறேன். ஆனா மொபைல் பயப்பட மாட்டாங்க. பிடிஎஸ் உடைப்பு ஈஸியா உடைப் பண்ணுங்க. ஆமா இது போன மேட்சும் அல்டிமேட்டா விளையாடுறாங்க. வேற 2.0 ப்ரோ. 2.0 பண்ணி வாவ் மோட் வந்துட்டு இருப்பாங்க பார்த்தல. வாவ் மோட் வந்துட்டு இருப்பாங்க. கான்சார் யார் குடிக்க போறாங்கன்றது தான போட்டியே. போ ஸ்லாட் 1 கான்சார் எல்லாம் ஜெயிச்ச டீம் இருக்காங்க. ஆர்ஆர் சிம்பா அப்படியே நேர்மறை பொழிஞ்சு ஓடிக்கிறாங்க. குமார் ஸ்லாட் மாறுதுன்னு நினைக்கிறேன். ஸ்லாட் மாறுதுன்னு நினைக்கிறேன். ஆமா கன்ஃபார்ம் ஸ்லாட் 1 எஸ்டிஜி ல இருந்து வேற யாரும் ஆல்ரெடி மொபைல் டீம் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. யாருக்கு குமார்? சிம்பா டீம் ஜெயிச்சிருக்கல. சிம்பா டீம் ஜெயிச்சிருக்கு. மொபைல் டீம் போன மேட்ச் தான் ஜெயிச்சு. மறந்துட்டியா என்ன? போலனானுங்களே பிடிஎஸ் இவங்க ஜெயிக்க வேண்டியது. ஆர்ஆர் டீம் இருக்கு. ஜோசனி வர இருக்காங்களாக்கா? ஜோசனி ஒருத்தன் 2 பேர் தர பண்ணீங்க. 3 பேர் மட்டும். 3 பேர் இருக்காங்க. புரியவேனா? மோஞ்சி ஒரு நேடு எத்தனை வச்சிரா அவன்? எவ்வளவுதான்டா போடுவான் நேடு? போட்டுக்கிட்டே இருக்கான்டா அவன் பாட்டுக்கு. 5 நேடு போட்டான் அந்த பையன். எவ்வளவுதான்டா வச்சிருப்பான் அவன்? வச்சிருக்கான்டா அப்படியே தொடர்ந்து போட்டே இருக்கான்டா. நீ தான் நேடு போறன்னா சரி என்னதான் பண்ணு பாக்கலாம். அப்பையில இருந்து இப்போதைக்கு போட்டே இருக்கான். செம்மையா நேடு போடுவானே. உண்மையாலும்னா ஜியூஸ் மாதிரி உண்மையாலுமே நேடு போட முடியாது. யாராலே வர முடியாது. உண்மையாலுமே போடுவாங்க. ட்ரோல் போடுவான், சாய் போடுவான், எல்லாம் போடுவாங்க. ஆனா ஜியூஸ் மாதிரி போட முடியாது. ஜியூஸ் தான் போட்டுக்கிட்டே இருப்பான். போட்டு ஆமா டெம்பரரி ஜோன் கிரியேட் பண்ணிட்டே இருப்பான். அதுல வந்து அவனுக்கு ஒரு சரியான ஒரு எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் அவன் போடுற நேடு உண்மையில வெறியா இருக்கும். எடுத்துட்டு வந்துருவான். எங்கேயா வச்சிருப்பான், காருக்குள்ள வச்சிருப்பான் போல 20. அவனுக்கே நேடு கிடைக்கும். சிம்பா டீம் தான்பா ஜோனு. சிம்பா ரும்பா கும்பா ஜும்பா கம்பா மம்பா ரம்பா பொச்ச முடி 4 பேரும் ஒரே இடத்துல இருந்தானே முடிஞ்சிச்சு வெற்றி. அவங்களுக்கு ஏதாவது தப்பு பண்ணாலும் முடிச்சு. குமார் சிம்பா தான் குமார் வீட்டுக்கு சிம்ம சொப்பனம்.
சிம்பா உடைக்கிறான் குமார். அதுவும் ட்ரோல் அடிச்சு அடுத்த நிமிஷம் அடுத்த அப்படியே நிமிஷம் பேரு போட்டு அழுத்தி அந்த அதுக்கு மேல ஏறினாங்க ட்ரோல். அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் உடைக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் மான பையன் வெறி. ஆனா எல்லாருமே பிடிஎஸ் பார்த்தா கதற வேலையில சிம்பா பார்த்து பிடிஎஸ் கதறது. எந்த கதர்லாம் கதறல. இப்பெல்லாம் எவனால அடிக்கிறான், சும்மா விட்டுட்டு இருக்காங்க. யாரு கதறாங்க? எல்லாம் வந்து முட்டி மொபைல் பிடிஎஸ்லாம் வந்து முட்டி அடிச்சுட்டு போவாங்க. முட்டி அடிச்சுட்டு முட்டி என்ன தம்பி அப்படின்னு. நான் தம்பி அதெல்லாம் அந்த காலம் தம்பி. இப்பெல்லாம் ஒட்டச்சி எறிவாங்க எல்லாரும். ஒட்டச்சி எறியப்படும், உட்டச்சி எறியப்படும். கோஸ்ட் ஏதோ தவறு பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏதோ தப்பு பண்றாங்க, கொஞ்சம் பேனிக் ஆயிட்டாங்க. ஒரு மேன்லாஸ் ஆனோடனே பிடிஎஸோட மரண மாதிரி தான் எனக்கு தெரியுது. பாப்போம் ஜோனுக்கு போறாங்களா. 40 மீட்டர் தான் இருக்கு. 40 மீட்டர் எந்த நேரமே கனெக்ட் ஆகல. எந்த நேரமே கனெக்ட் ஆகல. எல்லா நேரமே வேஸ்ட் பண்றாங்க. எல்லா நேரமே வேஸ்ட் பண்றாங்க. they are losing all the nades. மிகப்பெரிய தப்பு நடந்து கொண்டிருக்கு. எல்லாமே தப்பு நடந்து கொண்டிருக்கு. ஒரு நாள் கூட ஆக மாட்டேங்கிறாங்க. முதல் நாக்கா இல்ல, ஒரு நாள் கூட வரல. ஈஷா தனியா போயிட்டான். ஈஷா தனியா போயிட்டான். ஈஷா மணி ஈஷா தனியா போயிட்டான். ஈஷா தனியா போயிட்டான். ஒரு நாக்கு சாயபியா காணவேணும். சாயாக்கு கோஸ் மட்டாங்க. கோஸ் நாக்கு அவன கோஸ் ஆவணுமா? கோஸ் ஆவணுமா? கோஸ் ஆவணுமா? கோஸ் ஆவணுமா? என்ன பண்றான்னு தெரியல. ஈஷா மட்டும் இருக்கா. ஈஷா மட்டும் இருக்கா. கலர் என்ன கலர்? கலர் என்ன கலர்? வாட் கலரா? என்னது ஸ்லாட்டோன் மாறப்போகுது. ஸ்லாட்டோன் மாறப்போகுது. அது மாறப்போகுது. இது மாறப்போகுது. விதி மாற்றப்பட்டது, எழுதப்பட்டது, முடிக்கப்பட்டது, ஒடுக்கப்பட்டது. நைஜல் பேசிட்டு உடைத்து எறிந்தான் சிம்பா. பிடிஎஸை உடைத்து எறியப்பட்டது. Are you serious? சிம்பா உடைத்து எறிந்தான் குமார். எவனோ 4 பேர் வச்சு டாடானவல்ல சிம்பா. சிம்பா அடிச்ச 4 பேருமே ஒம்மால டாடுனடா. குமார் சிம்பா ஸ்லாட் அதான் மாதிரி bro. சிம்பா லீட். சிம்பா ஸ்லாட் ஒண்ணா. சிம்பா ஸ்லாட் ஒண்ணா. சிம்பா நீ வெற்றி நினைக்கிற. சிம்பா நீ வெற்றி நினைக்கிற. இல்ல எஸ்எக்ஸ் பிடிஎஸ் மால இருக்காங்க. இந்த பாருங்க 2v1 கைஸ். இல்ல இவங்க இருக்காங்க. ஜோசன் இல்ல 2 பேர் இருக்காங்க. அவங்க தான் இப்ப மெயினே. அவங்க செத்து 2v1 கைஸ். ஒண்ணு 9 பேரு 5 டீம். எந்த டீமும் ஃபுல் மேன் ஸ்குவாட் இல்ல. எஸ்எக்ஸ் பிடிஎஸ் 2 பேரு. எஸ்எக்ஸ் பிடிஎஸ் 2 பேரு. தெரிஞ்சது பாத்தீங்கன்னா இவனோட வெற்றி நினைக்கிறேன். இவனோட வெற்றி நினைக்கிறேன். சிம்பா குமார். சிம்பாவோட வெற்றி நினைக்கிறேன். ரொம்ப பீட் குமார். ரெண்டாவது தடவை உடைக்கிறாங்க குமார். ரெண்டாவது மோட்டர் போடுறான். என்ன நடக்குது? ஒரு மாடி 1 2 ஐயோ ஜஸ்ட் கார் சீரியஸா ஏய் ஏய் சிம்பா அவன சிம்பாவோட வெற்றி என்ன? ப்ரோ 2 பேர் இவனுக்கு போடு நாக்கு போடு. ஏய் மோட்டர் போட்டவன முன்னாடி வர வச்சு அடிச்சால காரை வெடிச்சு வச்சு. சிம்பா கேம் ஓவர்னஸா. சிம்பாவோட கேம் ஓவர்னஸ்க்கு மாறு இருக்கானுங்க. ஓ இருக்கானுங்களா? ஜோசன் இல்ல 2 பேர் ரியாட்ல 2 பேர். சிம்பா இப்படி விளையாடுறான். ரியாட்ல 2 பேரு. சிம்பா டீம்ல 2 பேரு. வேலையை காமிச்சிட்டானா? ஜோஸ் டீம்ல ஒரே ஒருத்தன். சிம்பா இன்னொரு வெற்றி எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. சிம்பா ரியாட்ல ஃபிட்டப். ரிமோக்கு தெரியல, இங்க இருக்குது தெரியல. ரிமோக்கு தெரியல. ரிமோக்கு எங்க இருக்குன்னு தெரியல. சிம்பா மறுபடியும் போடுறான். ஐயோ ரிமோ தப்பு பண்றான். ரிமோ ஒரு மிகப்பெரிய தப்பு பண்றான். ரிமோக்கு தெரியல, இங்க இருக்குன்னு தெரியல. ஆமா ஐயோ ரிமோ அவன் தனியா. சிம்பாக்கு எங்க போறதுன்னு தெரியல. அதான் half HP. ஆனா சிம்பா ஜோன். மறுபடியும் மீண்டும் முன்னா இங்க பாருங்க அண்ணா. ஐயோ
ரெமோ அகாலமா பாருங்களேன். தூக்குறான் அங்க பாருங்க. இங்க பாருங்க இந்த இடத்துலயும் சிம்பா எப்படி தூக்குறான். முடியல ஜோன் இல்ல, இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரணும். இன்னும் ரெமோ ஐயோ சிம்பா முடிஞ்சு அவனும் முடிச்சு ரியாட் வெற்றி பெற்றது. ஆனா படம் ஒரு 6500 பேர் பார்க்கும் போது சிம்பா ஒரு படத்தை போட்டான். உண்மையாலுமே அவனுக்கு கொஞ்சம் பேனிக் ஆயிட்டான். ஆனா உண்மையாலுமே தரம் தாண்டா தாண்டி இந்த ரெமோ போயிட்டு நான் குத்துட்டானே. இந்த ரெமோ அப்படியே காவால் 8வது டீம் நான் புதுசா ரியாட்டா ஸ்லாட் உள்ள போய்கிட்டே இருக்கு. ஸ்லாட் 7 ஸ்லாட் 7 பிடி எத்தனை 15. ஐயோ முதல் முறை நடக்குதுடா அடி. ப்ரோ என்ன வின்னு ப்ரோ, என்ன ப்ரோ எனக்கு ப்ரோ, ஏன் ப்ரோ யாரும் ஜெயிச்சவங்க திருப்பி ஜெயிக்க மாட்டேங்கிறீங்க, என்னடா ஆச்சு ப்ரோ? எல்லாம் ஜெயிச்ச டீம் இருந்தாங்க. ப்ரோ இது வரைக்கும் நடந்த வரலாற்றிலேயே வேற டீம் ஜெயிச்சது வரலாற்றிலேயே முதல் முறை ப்ரோ, வரலாற்றிலேயே முதல் முறை. ரியாட்டு, ஜோஷ், சிம்பால போராட்டம் நடத்துறானே வெறியா. பிடிஎஸ், ஏவிஓபி மொபைல் ஸ்குவாடு, எஸ்டிஜி, ரியாட் ஒரு அருமையான விட்டு பா. ஸ்லாட் நீ முதல்ல போட்டு விட்டுருப்பா. ஸ்லாட் மட்டும் நீ மெசேஜ் போட்டு விட்டுரு. ஸ்லாட் மெசேஜ் போட்டு விட்டுரு. இன்னையோட கடைசி மேட்ச் கைஸ். சொன்ன மாதிரி நேரம் கொஞ்சம் டக்குன்னு ஜாயின் பண்ணா பாருங்க, வேகமா முடிச்சிட்டோம் பாருங்க இன்னைக்கு. சிம்பா லைக் பண்ணுங்க, எல்லாம் சிம்பாக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சிம்பா லைவ்ல தான் வளர்றா. சிம்பாக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிம்பாக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி விடுங்க. அடித்தால் அடி, புடித்தால் புடி, இடித்தால் அடி, வெடித்தால் அடி போடு பாப்போம். ஆனா உண்மையாலுமே என்ன சிம்பா சத்தியமா வெறியா விளாண்டா வேற மாதிரி. உண்மையாலுமே செம்ம கேம் விளாண்டோம். கண்டிப்பா வின்னு, கண்டிப்பா கன்ஃபார்ம் வின், ஷூரா தெரியுது. கன்ஃபார்ம் என்னது ஒரு மேட்ச் வெற்றி பெற்றுட்டானோ அதே மாதிரி ஐஎம் ரெமோவால தான் இந்த மேட்ச் தோத்துச்சு. எல்லாமே பண்ணான். உண்மையாலுமே யாரால வெற்றி பெற்றாங்களோ அவங்களால தோல்வி பெற்றாங்க இன்னைக்கு. ஆமா ப்ரோ ரியாட் வந்த மேட்ச் பட் சிம்பா வந்த ஹாட் ப்ரோ. ஆமா தல ப்ரோ என்ன ப்ரோ ப்ரோ சிம்பாக்கு மட்டும் வார் அப்படி பாக்குறான் தல. நீங்க கவனிச்சு பாருங்க, எல்லா டீம்ஸும் யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி சிம்பாவுமே யூஸ் பண்றான். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவன் அடாப்ட் பண்ணிக்கிறான். அவன் வந்து சிச்சுவேஷன் அடாப்ட் பண்ணி லேர்ன் பண்றான். அவன் மிஸ்டேக்ஸ் வந்து ரெக்டிஃபை பண்றான். அவனை எல்லாம் ஒதுக்குனாலும் அவன் ஒரு பொச்சி டீம். அவனை ஒதுக்குன டீம் எல்லாம் பொச்சியில உட்காந்துட்டு இருக்குது. 15, 19, 20 பொச்சியில சூத்துல உட்காந்து ஆய் மாதிரி உட்காந்துட்டு இருக்குது. ஒதுக்கப்பட்ட அவன் முன்னாடி இருக்கான் ப்ரோ. உடைத்து எரியிறான் ப்ரோ. உடைத்து எரிந்து கொண்டிருக்காங்க. எல்லாத்தையும் வேற மாதிரி ப்ரோ. ப்ரோ ஸ்லாட் ஒன்னு உட்காந்து எல்லாருக்குமே சூத்தடி அடிச்சிருப்பான் வேற மாதிரி. கேம் சென்ஸ்ல சாய் ப்ரோ, ட்ரோல் ப்ரோ, டோனி ப்ரோ மாதிரி இருந்தா சிம்பாவை கண்டிப்பா அவன் ஒரு பைத்தியக்காரன் பேசிட்டுக்காரா. மத்த கேம் சென்ஸ் இல்லாதவனோட போய் மோட்டர் கண்ணு அவனை நாக்கு சொல்லி விடுவான். எந்த பைத்தியக்காரன் பேசிட்டுக்காரா. லாஸ்ட் நேரத்துல அத்தனை பேர் இருக்காங்க. அவ்வளவு நேரத்துல அவ்வளவு ஒரு சிம்மன் சொப்பனமா பிடிஎஸ் அடிக்கிறாங்க. முன்னாடி வந்து அவனை முடிக்கிறான், இவனை முடிக்கிறான், ரியாட்ட முடிக்கிறான். அவ்வளவு